வணக்கம். இன்றைய தினம் 3 ஜனவரி 2023. நேரம் வந்து சரியாக 9:17 ஆகுது. ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே நமக்கு நான் ஊரில் இல்லாத காரணத்தினால ரெக்கார்ட் பண்ண முடியல, ட்ராவலிங்கில் இருக்கிறபடினால. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை நம்ம ஜஸ்ட் பேக் ஆஃபீஸில் பார்த்துருவோம். இது நம்ம ஆரம்பித்தது 50,185 ரூபாலேருந்து ஆரம்பித்தது. இப்போது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி திங்கட்கிழமை 3,484 ரூபா ப்ராஃபிட்டு, 27ஆம் தேதி 26 ப்ராஃபிட்டு, 27 ப்ராஃபிட்டு. புதன்கிழமை 3,287 ரூபா ஸ்டாப் லாஸ் இட்டு. வியாழக்கிழமை 29ஆம் தேதி 3,227 ரூபா ஸ்டாப் லாஸ் இட்டு. 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு 400 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு. அதே போல் நேற்றைய தினம் 2ஆம் தேதி ஜனவரி 2 2,762 ரூபா கிட்ட எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஓவரால் பார்த்தோன்னா இது 3,500 3,100 6,500க்கு 6,500 நமக்கு நியூட்ரல் ஆகி போச்சு. போன வாரம் ஒரு 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிது ஆல்மோஸ்ட். இதெல்லாமே நான் சொல்கிறதுல ப்ரோக்கரேஜ் கழிச்சது போக. ஏன்னா நிறைய பேருக்கு புதுசாக இருக்கிறதுனால பேக் ஆஃபீஸ்னால் ப்ரோக்கரேஜ் கழிச்சது போகுமா கழிக்காமனான்னு கேட்குறீங்க. எல்லாம் பேக் ஆஃபீஸ்ன்றது ப்ரோக்கரேஜ் கழிச்சது போக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6,500 6,500 ரூபா நியூட்ரல் போன வாரம் ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு 300 ரூபா ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஸோ ஒரு 300 ரூபா லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நேற்று 2,762 ரூபா கிட்ட நேற்று ஸ்டாப் லாஸ் இட்டு. ஸோ இந்த வாரம் நம்ம முழுமையாக ஆஸ் யூஷுவல் டெய்லி நம்ம ரெக்கார்ட் போட பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது தெரியல. இந்த வாரம் நேற்று ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு, இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறோம் ஒரு செல்லு உடனே இமீடியட்டாக அடுத்த கேண்டிலே பை வந்திருக்கு. ரோபோவில் பார்க்குறோம், ஆர்டர் புக் பார்க்கலாம். முதல்ல 2 புட் ஆப்ஷன் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. டெர்மினலில் பார்க்கலாம். டெர்மினலில் பார்க்குறோம் ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு 600 ரூபா கிட்ட மைனஸ் ஆகிருக்கு போல். கால் ஆப்ஷனில் இப்போதைக்கு ஒரு நியூட்ரலில் இருக்குது. எம்டிஎம் 700 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. செல்லு வந்திருக்கு. என்ன இருக்குது, திரும்ப புட் ஆப்ஷன் 2 லாட் ஹைப்ரிட்டில் எடுத்திருக்கு. பார்க்குறோம் நம்ம டெர்மினல் பார்ப்போம். டெர்மினலில் 2 லாட் இருக்குது. மொத்தம் 1,600 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் சரியாக 9:48 ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 3,000 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதாவது நேற்றும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இன்றைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி போன வாரத்துக்கு நமக்கு கவலையே கிடையாது. போன வாரத்துக்கு நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். 2 நாள் லாஸ் 2 நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். நேற்று இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நமக்கு இதுதான் ரிஸ்க்குன்றதை முடிவு பண்ணிவிட்டு களத்தில் போக வேண்டியது தான், தவிர மற்ற எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ரோபோவுடைய ஆர்டர் புக்கு பார்க்குறோம். மேக்ஸிமம் லாஸ் ரீச் வந்துருச்சு. டெர்மினல் பார்ப்போம். 3,046 ரூபா கிட்ட ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. இதோட நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.